ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருக வைக்கக்கூடாது, லைட்டாக பருப்போட வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாயசம் பண்ணால் வாசம் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, வாசம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம தண்ணி விட்டுக்கலாம், கழுவி எடுத்துடலாம். இதை கழுவிட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி போட்டு நம்ம வேக விட்டுடலாங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், போட்டு இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பாயச தேவைன்னா மிக்ஸ் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை சேர்த்துருக்குறேங்க. இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வறுப்பட்டுருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் மாறி இருக்கும், மாவு மாதிரி. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூனு கசகசா சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே வானலில் கொஞ்சமாக 2 பில்லு அளவுக்கு தேங்காவை போட்டிருக்கேன். நல்லா முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த அரிசி, ஏலக்காய், கசகசா அப்புறம் தேங்காய் இதை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம். அதை கரைச்சி சேர்த்தோம்னா அதில் இருக்கிற மண், தூசெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வெந்துட்டுருக்குல்ல, இந்த பருப்பில் நம்மளோட வெல்ல கரைசலை அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் டைரெக்டாகவும் போடலாம். இது மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தனியாக நின்றுங்க. இது மாதிரி ஃபில்டர் பண்ணி வெல்லத்தை ஊற்றிக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி, ஏலக்காய், கசகசா, தேங்காய் போட்டு அரைச்சிங்களே அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பச்சரிசியெல்லாம் சேர்த்ததுனால அது கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் கண்டிப்பாக 5 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கலக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வேகும் போதே நல்ல வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடணும். நம்ம இப்போது இது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லா காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் காய்ச்சின பால் சேர்க்குறேங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. திக்கெல்லாம் ஆகாது, இதே அளவு தான் இருக்கும். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குங்க.
பாசிப்பருப்பு பாயசம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் பவுலில். பாருங்கள், சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.